வழிப்பிள்ளையார் மண்டதேவி மக்களுடைய இதய வாயிலான நுழைவாயிலே காணப்படுகிற ஒரு கோவில், ஒரு சிறிய கோவில், ஒரு கிராமிய கோயிலும் கூட. அதை நாங்கள் இரணை பிரதேச சபையினுடைய கலாச்சார உத்தியோகத்தர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு பரிபாலன சபை உருவாக்கப்பட்டது. அந்த பரிபாலன சபையினர் அதை கலைத்ததன் மூலம் உருவாக்கப்பட்டு அவர்கள் அதுக்கு எங்களுக்கு 1,98,000 அதாவது 2 லட்சம் ரூபா இந்த கோயிலை சீர்திருத்தம் செய்வதற்கு ஒதுக்கியிருந்தார். அந்த 2 லட்சம் ரூபாயிலையும் மக்களிடம் சுமார் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிதியையும் கொண்டு ஓரளவுக்கு இப்பொழுது நீங்கள் அந்த பிள்ளையாரை பார்க்கக்கூடிய இருக்கும் வெளி தோற்றத்தை அந்த நிதியிலிருந்து இயலுமான வரை ஓரளவுக்கு சிறப்பாக அந்த பரிபாலன சபையினர் பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் வேலைகள். இந்த வருகிற வளர்புறையை அண்டி இந்த கும்பாசனம் நடைபெற இருக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்ட புள்ளியர் மீண்டும் புதுப்பொலிவோடு அவர் சிறையிலிருந்து விடுபட்டு உரிய இடத்திலே அமர்ந்து எல்லோருக்கும் ஆட்சி செய்யக்கூடிய முறையில் அது அமைக்கப்படும். அந்த வழிப்பிள்ளையர் கிராமிய தெய்வம் எல்லோரும் கும்பிடக்கூடிய முறையில், எல்லோரும் நம்பிக்கை வைத்து வழிபடக்கூடிய முறையில் அது சீர்படுத்தப்படும். அந்த வகையில் தான் அங்கே ஒரு யாரும் கும்பிடக்கூடிய முறையில் அந்த ஆலயம் இயந்திர தகடுகள் வைக்காது. சாதாரணமாக அவர் எப்படி இருந்து அருளாட்சி புரிந்தாரோ அவ்வாறே அவருடைய ஆசன வெளித்தோற்றங்கள் மட்டும் மாறி இருக்கே தவிர அவருடைய உள்ளமைப்புகள் எல்லாம் அதே மாதிரி இருக்கின்றன. அவரை அந்த இடத்திலே அமர்த்தி எல்லோருக்கும் அருளாட்சி புரிய வழி செய்யப்படும். ஆகவே நாங்கள் அன்றைய தினம் கும்பாபிஷேக தினத்தினன்றே நாங்கள் இப்போ இருக்கின்ற நிர்வாக சபையினர் விலகி புதிய நிர்வாக சபையினரிடம் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இவ்வளவு காலமும் நாங்கள் செய்ததை விட இனி செய்வதுதான் பிரதானமானது, முக்கியமானது. அதனை பராமரிப்பது என்பது பெரிய கஷ்டமான விடயம். அதை ஒழுங்காக தீபங்கள் ஏற்றி அந்த கடவுள் எல்லோருக்கும் துணையாக இருக்கு. துணை கடவுள் என்றுதான் அதை கூறுகின்றார்கள். ஆகவே அவர் துணையாக இருக்க உங்களுடைய மேலும் பல உதவிகள் தானியத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுள்ளோம்.